வெல்கம் எவ்ரிவன். சதீஷ் கேஜஸ் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு 100 கிலோவாட் சோலார் பேனல் இதில் வந்து ட்ரபிள் ஷூட் அண்டு எப்படி நம்ம அந்த இதை செக் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இப்போ இதில் வந்து இதுதான் வந்து இந்த 100 கிலோவாட்டோட இன்வெர்ட்டர் பேனல். இது வந்து சன்க்ரோ பிராண்டு. நேம் பிளேட் வந்து நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். இதோட மேக்ஸிமம் இன்புட் வோல்டேஜ் வந்து DC 1100 வோல்டேஜ், MPP வோல்டேஜ் வந்து DC 200 வோல்டேஜ் அண்டு மேக்ஸிமம் இன்புட் கரண்ட் வந்து DC 9.26 ஆம்ஸ். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து 9 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்கும். ஒரு 9.26 ஆம்ஸ். இதில் வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆகிற கனெக்டர்லாம் இருக்கும். அடுத்து 4 சுவிட்சஸ் இருக்கும். அதுதான் MPPT சுவிட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. DC சுவிட்ச் 1, 2, 3, 4 வந்து டம்மியாக விட்டுருக்காங்க. அதை நம்ம போட்டுக்கலாம். அது வந்து ஒய்ஃபை மாடல் எதுக்காகனா, இப்போ நீங்கள் வந்து இந்த சோலார் ஜென்ரேஷன் அண்டு இதோட ப்ராப்ளத்தெல்லாம் வந்து நீங்கள் iCloud அப்படின்னு அதோட பிராண்டோட ஆப்லேயே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில இன்வெர்ட்டரில் வந்து டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இன்வெர்ட்டருக்கு இந்த சன்க்ரோ இன்வெர்ட்டருக்கெல்லாம் வந்து டிஸ்பிளே கொடுக்கல. எதுக்காகனா எல்லாமே அவனோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கொடுத்துருக்கான். ஏன்னா மோஸ்ட்லி அன்ஆத்தரைஸ் பர்சன் வந்து இதை ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக, அதாவது அவனோட சர்வீஸ் பர்சன் தான் ஆக்சஸ் பண்ணணுன்ற மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு மானிட்டரிங் மட்டும் தான் பண்ண முடியும் இந்த ஆப்பில். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து கண்டினியூவாக எரியணும். பிளிங்க் ஆச்சு இல்லை ரெட் கலர் லைட் வருதுன்னா அலாரம் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ப்ளூ கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே அப்படியே இருக்குன்னா அது வந்து கண்டினியூவாக செக்கிங் மோட்லேயே இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது ப்ளூ கலர் லைட் வந்து கண்டினியூவாக எரிஞ்சிட்டே இருந்தால் ஜென்ரேஷன் வராது. ஜென்ரேஷன் ஆனதுக்கப்புறம் ப்ளூ வந்து கண்டினியூவாக எரிஞ்சால் தான் வந்து ஜென்ரேஷன் வந்து உங்களோட EB ஆடுக்கு வந்து இது போகும். இது வந்து ஆன் கிரிட் சோலார் பேனல். ஸோ EB பவர் இருந்தால் தான் வந்து சோலார் வந்து ஜென்ரேஷன் வந்து ஆகும். இல்லைனா இது வந்து இன்வெர்ட்டர்லேருந்து EBக்கு வந்து பவர் போகாது. அடுத்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த இப்போது இது பக்கத்தில் இருக்க இன்வெர்ட்டர் வந்து எங்களுக்கு இப்போது நல்லா இருக்குது. இந்த இன்வெர்ட்டர் 2ன்றது வந்து செக்கிங் மோடில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. இப்போ இந்த இன்வெர்ட்டர் 3 வந்து இது இப்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குது. இப்போது நம்ம அடுத்து வந்து இதில் எப்படி ஆம்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லலாம். இப்போது இந்த இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் வந்து கீழே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் DC கிலோமீட்டரில் வந்து DC செலெக்ஷன் மோடு வச்சுட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து அது வந்து 5 to 9 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு 5 to 9 ஆம்ஸ் எடுக்கலைன்னா DC சுவிட்சஸ் ஆஃப் பண்ணிவிட்டு EBயோட சுவிட்சஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்ட்ரிங்கை ரிமூவ் பண்ணி வோல்டேஜ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆம்ஸ் காட்டுது. இன்வெர்ட்டர் 2ல் வந்து எங்களுக்கு ஆம்ஸ் காட்டலை. ஏன்னா அது வந்து கண்டினியூவாக செக்கிங் மோட்லேயே இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு சில இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. எதனாலனா வோல்டேஜு இப்போ வரல. அது மாதிரி வராத ப்ராப்ளத்தெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து கேபிள் ப்ராப்ளமாக இருக்கும். இல்லைனா கிரவுண்டு ஷார்ட்டு அது மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. இப்போ இந்த இது வந்து கிரவுண்ட்லேயே கொடுத்துருக்கனால பைப் லேயிங் வந்து கிரவுண்ட்லேயே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா மழை பெய்யும் போது அது வழியாக தண்ணி உள்ளே போய் கேபிள் வந்து இதாகும், டேமேஜ் ஆகி அது மாதிரி ஒரு சில ஸ்ட்ரிங் வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி வந்து நம்ம கேபிளை வந்து மேலோட்டமாக எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து நமக்கு நல்லது. இப்போ நீங்கள் இந்த சோலார் பேனல் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து மொத்தம் வந்து 20 பேனல் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து 500 வாட்ஸ் வரும். இதை ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து 20 பேனல்லையுமே வந்து சீரிஸ் பண்ணியிருப்பாங்க. சீரிஸ் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவாக ஒரே கேபிளாக எடுத்துகிட்டு வந்து இன்வெர்ட்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி இப்போது மொத்தம் 100 கிலோவாட்டில் வந்து 11 ஸ்ட்ரிங் இருக்குது. 11 ஸ்ட்ரிங்கு சேர்த்து தான் 100 கிலோவாட் வருது. இப்போ நீங்கள் 100 கிலோவாட் பேனல் போடும்போது ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து 400 யூனிட் வரைக்கும் ஜென்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு 300லேருந்து 400 யூனிட் வரைக்கும் ஜென்ரேட் ஆகும், நல்லா வெயில் காய்ஞ்சால். இப்போ இதிலே வந்து நீங்கள் இப்போது இந்த சோலார் பேனலில் வந்து ட்ரிபிள் ஷூட் பண்ணோன்னா இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங் ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கணும். வோல்டேஜ் வரலன்னா கண்டிப்பாக கேபிள் சைடு தான் ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரிங்கில் போய்ட்டு ஒவ்வொரு பேனலையும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேனலாக வந்து வோல்டேஜ் கரெக்டாக வருதான் பார்க்கணும். சப்போஸ் பேனல் எதுனா டேமேஜ் ஆகிருந்தாலும் வோல்டேஜ் வராது. அப்புறம் உங்களுக்கு வந்து இப்போது ஒயர் எதனா டேமேஜாக இருக்குதுன்றது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே பேனலை டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இது DC 900 வோல்டேஜ் வரைக்கும் வரும். ஸோ கேர்ஃபுல்லாக தான் ஒர்க் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் ஒர்க் பண்ணக்கூடாது. சோலார் சர்வீஸ் பர்சனை கான்டாக்ட் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. இப்போ அவங்களுக்கு வந்து அதோட நாலேஜ் எல்லாம் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம AC வோல்டேஜ் இல்லை, DC வோல்டேஜ் 900 வோல்டேஜ் வரையும் இருக்கும். சீரிஸ் செல்லில் இருக்கிறதுனால ஒவ்வொரு பேனல்லையும் வந்து 48 வோல்ட் வருது. அது 20ஆக கன்வெர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக 900 வோல்ட்டு கிட்ட வரும். அப்புறம்
இப்போ நீங்கள் அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஒயர் நல்லா இருக்கா இல்லைன்றதை நீங்கள் வந்து கண்டினியூட்டிவ் செக் பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட்டு வந்து மெகர் வச்சு இன்சுலேஷன் செக் பண்ணி பார்க்குறது பெஸ்ட்டு. ஏன்னா இப்போது சப்போஸ் கேபிள் இன்சுலேஷன் நல்லா இல்லைனாலும் உங்களுக்கு கிரவுண்ட் ஃபால்ட் ஆகி இம்பிடன்ஸ் ப்ராப்ளம் அது மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இன்வெர்ட்டர் வந்து ஸ்டார்ட்டப்பே ஆகாது. இந்த மாதிரி கண்டினியூவாக செக்கிங் மோட்லேயே இருக்கும். இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அப்போது உங்களுக்கு அந்த கேபிளை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு கேபிள் தான் லே பண்ணணும். சப்போஸ் பேனல் ப்ராப்ளம் வந்தால் பேனலை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பேனல் மாற்றணும். இவ்வளோ தான். மற்றபடி நீங்கள் வந்து சோலார் பேனல் வந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து ரெகுலராக வந்து அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோலார் ஜென்ரேஷன் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ப்ராப்பராக வந்து எவ்வளோ ஜென்ரேஷன் வருதுன்றதை வந்து நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஜென்ரேஷனில் டிஃப்ரென்ஸ் இருந்தாலே உங்களுக்கு வந்து நீங்கள் இன்வெர்ட்டர் செக் பண்ணி பார்க்கணும். இன்வெர்ட்டர் செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்ட்ரிங்கில் வந்து லோட் ஆம்ஸ் எடுக்கலைன்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக சோலார் சர்வீஸ் பர்சனுக்கு கால் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இல்லை ஏஎன்சியில் இருந்தால் யார் இன்ஸ்டாலேஷன் பண்ணாங்களோ அவங்கள கூப்பிட்டு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.